Now, I invite Mr. Talavai R. Thirumalayappan, the Treasurer, the Educational Society, Tirunelveli, to talk about brotherhood. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல மேடையில் இருக்கின்ற பெரியவர்களை வணங்கி மாணவ செல்வங்களை வாழ்த்தி இந்த இனிமையான தருணத்திலே உங்களோடு கலந்து இந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெறுவதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம், ஒரு பெருமையான விஷயம். ஏனென்றால் நான் இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவன். முதல்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் 83, 86ஆம் ஆண்டு இதே கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். அப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எதுக்காக இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னால், ஃபுல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இந்த 4 இருக்கக்கூடிய ஒரே கல்லூரி இந்த கல்லூரி தான். மற்ற கல்லூரியில் மேக்ஸ் ஆன்சிலரி இருக்கும். அதனால தான் நான் எங்கள் மாதிதா இந்து கல்லூரியை விட்டுவிட்டு உங்கள் சதகத்துல்லா கல்லூரி ஐயாவோட ரமானி ஐயாவோட கல்லூரியிலே நான் சேர்ந்து 83 ஆண்டுலேருந்து 86 3 வருடங்கள் இதே கல்லூரியிலே படித்தேன். அப்போ பிரின்சிபால் நம்ம முகமது பாசி ஐயா அவர்கள். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு இது, அதாவது ஒரு என்னன்னா, கொஞ்சம் லேட்டாக வருவேன், ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்துடுவேன் காலேஜுக்கு வரும்போது. ஏன்னா நான் டவுனில் இருக்கிறேன் வீடு. அப்போ இவ்வளோ டிராஃபிக் கிடையாது. இருந்தாலும் என்னுடைய தந்தையார் எனக்கு அப்போ ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ பிரின்சிபால் சார் வாசலில் நிற்பாங்க. கரெக்டாக 9:55 அங்கே நிற்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அப்போ உடனே ரூமுக்கு வா அப்படிம்பாங்க. ஏன் லேட்டு, ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். அப்போ மாணவர்களுக்கு தெரியாத காரணமாக, நான் சார் வர்ற வழியில் கொஞ்சம் டயர் பஞ்சர் ஆகிட்டு அப்படின்னு, உங்கள் அப்பா ஃபோனில் பேசுகிறேன் அப்படிம்பாங்க. அதனால் அந்த பசுமையான நினைவுகள், நான் கல்லூரியினுடைய வாசலில் வரும்போதே எனக்கு அந்த பசுமையான நினைவுகள். உண்மையில் இந்த கல்லூரியில் நீங்கள் படிப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு 50 ஆண்டுகளை பொன் விழாவை கொண்டாடிய இந்த கல்லூரி இன்னைக்கு பறந்து விரிந்த ஒரு ஆலமரமாக இந்த கல்லூரி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நான் சார்ந்திருக்கின்ற மாதிதா, உங்களுக்கெல்லாம் தெரியும், மாதிதா இந்து கல்லூரி, எம்டிடி இந்து காலேஜ் பேட்டையில் இருக்குது. எங்கள் கல்லூரி ஆரம்பித்து இன்று 150 ஆண்டுகளை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றீர்கள். ஆனால் அந்த 2 கல்லூரிகளையும் நான் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது உங்கள் கல்லூரியினுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்றால், நம்ம ஐயா ரபானி ஐயா அவர்களுடைய ஒரு சீரிய தலைமை. அவங்க செக்ரட்டரியாக இருந்து இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கும் அந்த கமிட்டி, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த கல்லூரி இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு கல்வி ஸ்தாபனமாக உயர செய்திருக்கின்றது. கூடியவரையில் அவங்க யூனிவர்சிட்டி ஆகுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது என்று நான் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதனாலே மாணவர்களே, மாணவ செல்வங்களே, நானும் உங்களை சார்ந்தவன் தான், உங்களில் ஒருவன் தான் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். நமது பிரின்சிபால் சார் கூட நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் கலந்துருக்கேன் இதே நம்ம கல்லூரியில். அப்போ நான் பேசிட்டு இருந்த பொழுது இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தேன். எனக்கு அங்கே நான் வருகின்ற பொழுது இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது அப்போலாம் இவ்வளவு பில்டிங்ஸ்லாம் கிடையாது. மெயின் பிளாக் இருக்கும், மற்ற லேபு இதெல்லாம் இருக்கும். இப்போ இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது எப்பேற்பட்ட வளர்ச்சி, அவர் அசுர வளர்ச்சியை நான் பார்க்கின்றேன். உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். இந்த கல்லூரியில் நீங்கள்லாம் படிக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு. 2வதாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான ஒரு தருணம். இன்னைக்கு விசி சார் போயிருக்கிறாங்க, ஒரு நல்ல அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த முசானிக் லாட்ஜ் என்ற இந்த அமைப்பு இன்னைக்கு உலகம் பூரா இருக்கின்ற ஒரு சேவை நிறுவனம் மட்டுமல்ல, அந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் என்று சொல்லக்கூடிய உலக சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிற விதமாக இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. நாம் எல்லோருமே, அதாவது ஒரே தாயின் வயிற்றில் எல்லாரும் பிறக்க முடியாது. அதனால தான்
ஒவ்வொரு தாயின் வயிற்றிலும் நாம் பிறந்து ஆனால் சகோதரர்களாக சகோதரிகளாக இங்கே நாம் உலவிக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அதைத்தான் இந்த இயக்கம், இந்த சகோதர இயக்கம் வலியுறுத்துகின்றது. இன்னைக்கு சொன்னாங்க, ரமணி அண்ணன் சொன்னாங்க, இந்த அமைப்பு எப்படி செயல்படுகின்றது, என்னென்ன மாதிரி சேவைகள் செய்கின்றார்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலேயர்களாக அந்த இங்கிலாந்தில் அமைக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு உலகம் பூரா இன்னைக்கு ஒரு ஆலமரமாக பரவி இன்றைக்கு பல சேவைகளை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட 3 கல்லூரிகள், எங்கள் கல்லூரிக்கும் சதகத்துல்லா கல்லூரிக்கும் சேவைஸ் கல்லூரிக்கும் அவங்க அந்த நல்ல படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவி, அந்த ஸ்காலர்ஷிப் வழங்குவதற்காக நிதி உதவி செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நமது சதன் கிராஸ் அத்துணை உறுப்பினர்களுக்கும் ரமணியன் உள்ளிட்ட அத்துணை உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மாத்தியதா இந்து கல்லூரி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, என்னுடைய அண்ணன் அவங்க மேடதலவாய் திருமலைப்பன் அவர்கள், எனக்கும் அவள் ஒரே பேர் தான், எங்கள் தாத்தா பேர் தான். நான் தலவாய் திருமலைப்பன், அவர் மேடதலவாய் திருமலைப்பன். எனக்கு அண்ணன் அவங்க எல்லாம் அந்த 5 தலைமுறையாக இந்த லாட்ஜில் மெம்பராக இருக்காங்க. எங்கள் தாத்தா மேடதலவாய் குமாரசாமி முதலியார், அதுக்கப்புறம் இவங்க ஃபாதர் மேடதலவாய் ராமலிங்கம் முதலியார் திருமலைப்பன் அவர்கள், அவர்களுடைய பையன் ராமலிங்கம் பேரன் வர்றாரு. ஆக 5 தலைமுறை இந்த இயக்கத்தில் இருக்காங்கன்னா பெரிய ஒரு விஷயம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர்கள் இந்த இயக்கத்தில் இருக்காங்கன்னா ரமணியன் நம்ம அருமையாக சொன்னாங்க. இல்லை உண்மையிலே எல்லாம் இந்த கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரமணியன் அவர்களுக்கும், அதுபோல் எனக்கு என்னுடைய 6 அண்ணன் நசீர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துள்ளேன். நசீர் அவர்களுக்கும் எனக்கு நெருங்கிய தொடர்பு. நாங்கள் என்னுடைய தந்தையார் தலவாய் ராமசாமி அவர்கள் புறணை இலக்கிய வட்டம் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய இல்லத்திலே வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இலக்கிய கூட்டங்களை நடத்தி வருகின்றோம். அந்த வகையிலே நசீர் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து இலக்கியங்கள் அருமையாக எல்லா இலக்கியங்களையும் பேசி வருகிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்னைக்கு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, அவர் நம்ம கோகுல் சார் சொன்னாங்க, இந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் சகோதரத்துவம் அது இன்னும் பெரிய ஒரு நம்ம மனம் 2 மனம் இன்டராக்ட் ஆகும்போது அந்த உண்மையான பாசம், அன்பு, நேசம், மனித நேயம், அதுதான் யூனிவர்சல் பிரதர்ஹுட் என்று சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த அளவிலே சொல்லுகிறேன். ஆக இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். எனக்கு இன்னொரு பெரிய ஒரு பிடித்தமான நபர்னா உங்கள் தமிழ்துறை தலைவர் நம்ம பேராசிரியர் சமுத்திரம் மகாதேவன் அவர்கள். அவர்களும் எங்களுடைய இலக்கிய அமைப்புக்கு வந்து பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இப்பேற்பட்ட நல்ல ஒரு ஃபேக்கல்டிஸ், நல்ல பேராசிரியர்களை இங்கே சதகத்துல்லா கல்லூரியிலே நல்ல வழிகாட்டுதலுடைய மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையிலே உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. நான் இந்த வருகின்ற பொழுது அந்த மேலே படியில் ஏறி வருகின்ற பொழுது ஒவ்வொரு பிளாக்காக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இவ்வளோ பெரிய கட்டடங்கள்லாம் கிடையாது. இப்போ தனியாக ஒரு நசீர் சொன்னாங்க, போன நான் வந்தப்போ பார்த்தேன், ஒரு தனி லைப்ரரியே 3 கோடி ரூபாய் செலவிலே அங்கே லைப்ரரியை உருவாக்கியிருக்காங்க என்று சொன்னாங்க. அதேபோல் இப்பொழுது 50 ஆண்டுகள் நிறைவானதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சாமணீர் ஒன்று போட்டிருக்காங்க. இப்படி நிறைய வளர்ச்சிகள் இந்த கல்லூரியில் நடைபெற்று வருகின்றது. அது உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. எங்கள் கல்லூரியை பொறுத்தவரை மாத்தியதா கல்லூரி 150 ஆண்டுகளை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். எங்கள் கல்லூரியினுடைய ஐக்யூஎஸ்சி கோஆர்டினேட்டர்ஸ் டாக்டர் சோபநாதன் இருக்கிறாங்க, அவர் சோலஜி ப்ரொஃபஸர் அவங்க. ஆக இப்போ ஏற்பட்ட இன்னைக்கு கல்லூரி முதல்வர் வர முடியாத சூழலில் அங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால சார் வந்திருக்கிறாங்க. ஆக நண்பர்களே, நீங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுடைய இந்த காலம் வந்து ரொம்ப பொன்னான காலம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இளமையிலே வந்து ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்து கல்வி கற்று அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறணும், தொழிலில் முன்னேறணும்னா எப்படியெல்லாம் அவங்க தன்னுடைய கடந்த காலத்தை அர்ப்பணித்திருப்பார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல தான், 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், இந்த நாட்டை நான் வல்லரசாக காட்டுகிறேன் என்று சொன்னார்.
அவருடைய போதனைகளின்படி நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நீங்கள் நிச்சயமாக இங்கே இருக்கிறவங்க மேடைக்கு வரலாம். அடுத்த உங்களுடைய தலைமுறை தான். ஆக இந்த மேடையிலே நாங்கள் வீற்றிருக்கின்றவங்க இளமையில் நல்லபடியாக நீங்கள் உங்களுடைய கல்வி, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய மேன்மை எல்லாம் அமைந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். அதற்கு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடினமான உழைப்பு, ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொண்டு அந்த லட்சியத்திலே நீங்கள் கண்டிப்பாக முன்னேறினால் உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக மாறும். அது மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் சொல்றது தான், நம்ம மாபெரும் நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வார்த்தைகள் தான், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் என்று சொன்னார். கனவு தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்னார். ஆக அந்த லட்சியத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் வாழ்க்கையிலே நீங்கள் பிரகாசம் அடையலாம், எதிலும் வெற்றி பெறலாம் என்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த பிரதர்ஹுட் என்று சொன்னார், உலக சகோதரத்துவம். அதில் நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ராமாயணம் பாரதம்லாம் படிச்சிருப்பீங்க. நம்ம பேராசிரியர் சொல்லி கொடுப்பாங்க கிளாஸில். அந்த புராணங்களிலே கூட அந்த உலக சகோதரத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ராமாயணத்தை எடுத்துக்கொண்டார், ராமன் அவர் 4 சகோதரர்கள், ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன். ஆக இந்த 4 பேரும் என்ன செய்கிறாங்க, ராமர் காட்டுக்கு போகின்ற பொழுது லட்சுமணன் உடன் செல்கிறார். அப்போ பரதன் இவருடைய பாதை வைத்து ஆட்சி புரிகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் தம்பி பாசம், அதுதான் பிரதர்ஹுட் என்று சொல்லப்படுகிறது. அதே போல குகன், அங்கே ஒரு காட்டிலே குகன் மீனவ தலைவன் வருகிறான். குகனை தன்னுடைய தோழனாக, தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார் ராமர். குகனோடு ஐவரானோம் என்று அந்த பாடல் வரிகள் வருகின்றது. அதே போல பாரதத்திலையும் அப்படித்தான் 5 பஞ்ச பாண்டவர்கள் ஒற்றுமையாக இருந்து பல சோதனைகள் வந்த போது கூட அவர்கள் நம்ம கிருஷ்ணரோட பெருமாள் இறைவனோட ஒரு அருள் இருந்தால் எதுவும் நாம் சமாளிக்கலாம் என்ற எடுத்துக்காட்டு அந்த மகாபாரதத்தில் வருகின்ற பஞ்ச பாண்டவர்கள் கதை. ஆக இப்படியாக பிராண காலத்திலிருந்து அந்த சகோதரத்துவம் வருகின்றது. அதே போல நீங்கள் எல்லாம் இந்த கல்லூரியிலே பயின்று நல்ல நண்பர்களாக, நல்ல சகோதரர்களாக, நல்ல ஒரு வருகின்ற எதிர்கால தலைவர்களாக வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த மாபெரும் வாய்ப்பை வழங்கிய சதகத்துல்லா கல்லூரி தாளாளர் அவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் இந்த சதன் கிராஸ் மெம்பர்ஸ் அனைவருக்கும், குறிப்பாக ரணியன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் வந்து கலந்து கொண்ட மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். பாரதி சொன்னது போல மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் என்று சொல்லி தனமும் இன்பமும் வேண்டும், இந்த தரணியிலே புகழ் வேண்டும் என்று சொல்லி விரும்பி கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விரும்பி விடைபெறுகின்றேன். நன்றி. Thank you, Mr. Talavai Thirumalayappan sir, for that wonderful speech, wonderful explanation on universal brotherhood.